ப்ரோ இப்போ சிங்கத்துக்கும் புலிக்கும் ஒரு கம்பேரிசன் மாதிரி ப்ரோ. இப்போ சிங்கம்னா காட்டுக்கு ராஜான்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா சிங்கத்தை கம்பேர் பண்ணல புலிக்கு ஸ்ட்ரென்த்து, சைஸு, பவரு எல்லாமே சிங்கத்தை விட பெருசா இருக்கு. ஆனா நம்ம காட்டுக்கு ராஜான்னு சிங்கத்தை தான் சொல்றோம். அது ஏன்? ஏன்னா இப்போ புலிக்கும் சிங்கத்துக்கும் ஒரு விஷயத்தில் மட்டும் வித்தியாசம் இருக்குது. சிங்கம் வந்து குணத்தில் வந்து எமோஷ்னல் அண்டு ஃபியர்லெஸ். அதுவே புலியை பார்த்தோம்னா அது வந்து ப்ராக்டிக்கல் அண்டு இன்டெலிஜென்ட். அப்படின்னா என்னன்றதை சொல்கிறேன். இப்போ சிங்கத்தை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் எதிர்த்து நின்று மோதக்கூடிய அந்த ஒரு குணம் இருக்குது. புலிக்கு அந்த குணம் கிடையாது. புலி வந்து பதுங்கி தான் பாயும். அதே சமயம் பின்னாடி இருந்து தான் அட்டாக் பண்ணும். புரியல. பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணோம்னா ஃபேஸ் டு ஃபேஸ் போகாது, பின்னாடி இருந்து தான் அட்டாக் பண்ணும். அதே சமயம் இப்ப தன்னை விட பலசாலி எதிரில் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டா புலி அதுகிட்ட மோதவே மோதாது, விலகி போயிடும். ப்ரோ புலி தான் பவர்ஃபுல்லுன்னு நமக்கு தெரியும். ஆனா அதுக்கும் பவர்ஃபுல்லா ஏதாச்சும் விலங்கு இருக்கா? இப்ப யானை இருக்குல்ல, ஒரு யானை இருக்கு, ஒரு ஆண் யானை, ஒரு வலிமையான யானை இருக்குன்னா அதை நேரடியா போய் புலி வீழ்த்தின வரலாறே கிடையாது. என்ன ப்ரோ சொல்றீங்க? ஆமா, நேரடியா போய் வீழ்த்தினதே கிடையாது. சில நேரங்கள்ல அந்த யானையினுடைய பின்னங்கால போய் தான் தாக்கும். தாக்கி அந்த பின்னங்கால் நரம்பு இருக்கிற இடத்துல புலி வந்து பாஞ்சு அதை கடிச்சு அந்த யானையை வந்து சரிய வைக்கும். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் போராடி தான் அந்த யானையை வந்து புலி வீழ்த்தின வரலாறு இருக்கு. அதனால நேருக்கு நேரா போய் மோதாது. அதே சமயம் புலி வந்து யானையை அட்டாக் பண்ண போகும்போது யானை தூக்கி விட்டுருச்சு, அந்த தூரம் தள்ளி போய் விழுந்துருச்சுன்னா புலி அடுத்து திரும்பியே பார்க்காம ஓடிடும், பயந்துரும். ஆமா. ஆனா அதே சமயம் சிங்கம் அப்படி கிடையாது. தான் தோக்க போறோம், தான் முன்னாடி எதிர்த்து நாம நிக்க போறது வந்து ஒரு பலசாலியா அப்படின்னு நினைச்சா கூட அதுக்குன்னு ஒரு கர்வம் இருக்கு, அந்த ஒரு ப்ரைடு, அந்த ஒரு ஈகோ. நம்ம தோத்து போய் செத்தா கூட பரவாயில்ல, ஆனா அந்த தோல்வியை ஒத்துக்கிட்டு விலகி போனதா இருக்கக்கூடாது. ஆமா, சண்டை போட்டு வீர மரணம் அடைஞ்சா கூட பரவாயில்ல, அதுக்கு மாறா நம்ம போய் தப்பிச்சு போயிட்டோம், இல்லைன்னா அங்கிருந்து தோத்து விலகி போயிட்டோம் அப்படின்றது இருக்கக்கூடாது அப்படின்னு யானை கூட போய் நேரடியா போய் மோதின வரலாறும் இருக்கு. ஆனா சிங்கம் வந்து அடி வாங்கியிருக்கு, செத்து போயிருக்குதான். இருந்தாலும் அது நேரடியா போய் தான் மோதும், நேரடியா அந்த கர்ஜனை கொடுக்கும், யானைக்கு முன்னாடியே நின்று கூட அந்த மாதிரி நடந்திருக்கு. இப்ப நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கல, புலி சிங்கத்தை விட யானை தான் ரொம்ப பலசாலி போல. ஆமா, இங்க என்னன்னா யானை பலசாலி தான், ஆனா யானை வந்து வேட்டையாடுறது கிடையாது. ஏன்னா அது வந்து ஊனுண்ணி கிடையாதுல்ல. யானை வந்து தாவரங்களை தான் வந்து அதிகமா வந்து எடுத்துக்குது. அதனால அது வேட்டையாடக்கூடிய குணம் இல்லை. இப்ப ஊனுண்ணி, தாவர உண்ணி அப்படின்லாம் பிரிக்கிறோம். ஸோ அதுல வந்துருது. இப்ப சிங்கத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு முக்கியமான காரணம் இருக்கு அந்த காட்டு ராஜான்னு சொல்றதுக்கு. ஒண்ணு, அதுக்கு இருக்கக்கூடிய அந்த பிடரி முடி, அது வந்து அதுக்குண்டான ஒரு கேடயமாவே இருக்கு. இப்ப யாருக்கு அதிகப்படியான பாதுகாப்பு இருக்கும்? ராஜாவுக்கா, மந்திரிக்கா? ராஜாக்கு தான். இப்ப புலிக்கும் சிங்கத்துக்கும் நேரடியா மோதல் வந்து நிறைய நேரங்கள்ல புலி ஜெயிச்சிருக்கு. சிங்கத்துக்கும் புலிக்கும் சிங்கிள்ஸ் போடுற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. நிறைய நடந்திருக்கு, நிறைய உதாரணங்கள் இந்தியாவிலேயே 19ஆம் நூற்றாண்டுல எல்லாம் நிறைய இந்த மாதிரி நடந்திருக்கு. உண்மையை சொல்ல போனா புலி வந்து அதிகமா வந்து காடுகள்ல வாழக்கூடியது. சிங்கத்தை பொறுத்த வரைக்கும் புல்வெளிகள்ல, செவானா அப்படின்ற புல்வெளிகள்ல அதிகமா வாழும். இருந்தாலும் ரெண்டும் ஒண்ணு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு பல நேரங்கள்ல வந்திருக்கு. அந்த மாதிரி வரும்போதெல்லாம் நிறைய நேரம் வந்து புலி ஜெயிச்ச மாதிரி வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு அந்த காலத்துல ரோமானியர்களினுடைய பொழுதுபோக்கு என்னன்னா, ரோமானிய பேரரசர்கள் வந்து ஒரு பெரிய ஒரு போட்டி மாதிரி வைப்பாங்க புலிக்கும் சிங்கத்துக்கும். அதை ஒரு கூண்டுக்குள்ள வச்சுட்டு மக்கள் சுத்தி நின்று வேடிக்கை பார்ப்பாங்க என்ன நடக்குது அப்படி. ஒரு புலிக்கும் ஒரு சிங்கத்துக்கும் சண்டைனா சுத்தி நின்று எப்படிங்க பார்க்க முடியும்? அதான் கூண்டுக்குள்ள சொல்றாங்க. அந்த மாதிரி கொலேஜியம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, மிகப்பெரிய கூண்டு மாதிரி. அங்க வந்து சிங்கத்தையும் புலியையும் உள்ள, அதாவது ஓப்பன் கிரவுண்டுல நடக்காது, கிரவுண்டுக்குள்ள நடக்காது. ஆமா, கூண்டுக்குள்ளதான் நடக்கும். எப்படின்னா WWE அந்த கேஜ் மேட்ச், ஹெல் இன் எ செல் மேட்ச் இருக்கு, அந்த மாதிரி உள்ள வச்சு ரெண்டுமே வந்து ஒண்ணு மோதும். இப்ப ரெண்டுமே ஒண்ணு சாப்பிட்டுக்கிடாது. அதாவது புலி சிங்கத்தை அடிச்சாலோ சிங்கம் புலியை அடிச்சிட்டாலோ அது வந்து சாப்பிடாது. ஏன்னா பொதுவா இப்ப ஒரு உயிரின, இப்ப சிங்கம் வந்து மானை அடிச்சு சாப்பிடுதுன்னா அது சாப்பிட்டுரும். ஆனா அதுவே புலி இறந்து போனா கூட அதை போய் சாப்பிடாது. ஏன் சாப்பிடாதுன்னா
விலங்குகளை சாப்பிடக்கூடிய அந்த ஊனுண்ணிகளினுடைய சதை அது அந்த அளவுக்கு வந்து டேஸ்டா இருக்காது, இதுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு பிடிக்காது. அதனாலயே சிங்கமோ புலியோ ரெண்டுல எது சேர்த்தாலும் அது இன்னொரு உயிரினை வந்து அப்படியே விட்டுட்டு தான் போகுமே ஒழிய அதை சாப்பிடணும் அப்படின்னு. அதாவது அவங்களோட இனங்கள் சிங்கம் புலியை வந்து அவங்களுக்குள்ளே சாப்பிட மாட்டாங்க. ஆமா, அதே மாதிரி அப்ப ஏன் சண்டை வருது, மோதல் வருது அப்படின்னா டெரிட்டரி தான். என்னோட எல்லைக்குள்ள இன்னொரு விலங்கு நுழையிறத அனுமதிக்க மாட்டேன் அப்படின்ற அந்த ஒரு ஈகோ கிளாஸ் தான் ரெண்டுத்துக்கும் நடுவுல வருது. இன்னொன்னு என்னன்னா, இப்ப ரெண்டுத்துக்குமே உணவுன்னா என்ன, புலிக்கும் சிங்கத்துக்கும் உணவு என்ன எல்லாமே விலங்குகளை அடிச்சு சாப்பிடுறது, மான், அதுக்கப்புறம் எருமை மாடு. இப்ப ரெண்டுத்துக்குமே ஏத்த உணவுகள் வந்து ஒண்ணுதான். அப்ப ரெண்டுல ஒண்ணுதான் இருக்கணும் அப்படின்ற அந்த போட்டி வருது. என்னுடைய உணவுக்கு நீ போட்டியா இருக்க, உன்னுடைய உணவுக்கு நான் போட்டியா இருக்கேன். அப்ப என்னோட எல்லைக்குள்ளேயோ உன்னோட எல்லைக்குள்ளேயோ நானும் நீயோ வந்தா ரெண்டு பேர்ல ஒருத்தன் தான் வாழணும் அப்படின்ற அந்த ஒரு ஈகோ கிளாஸ் வந்து ரெண்டு பேரும் மோதுவாங்க. அப்படி மோதும் போது பல நேரங்கள்ல புலிதான் வந்து ஜெயிச்சிருக்கு, ஆனா சில நேரங்கள்ல சிங்கமும் ஜெயிச்சிருக்கு. எந்த மாதிரி நேரத்துல சிங்கம் ஜெயிக்கும்னா, நான் சொல்ல வந்தது அந்த பிடரி முடி வந்து கேடயம் மாதிரி இருக்கு. எப்பவுமே புலி வந்து கழுத்தை வந்து பிடிச்சு கொதற பார்க்கும், ஆனா கழுத்துல ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய அந்த பிடரி முடி வந்து ஒரு கேடயம் மாதிரி சிங்கத்தை பாதுகாக்கும். இப்ப சிங்கமும் புலியும் வந்து மோதுது. ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல புலி தான் பயங்கரமா அடிக்குது, ஆனா சிங்கம் ஓயல அப்படின்னா புலி வந்து அந்த இடத்துல நிக்காது, பயந்து ஓடிரப்போ. ஏன் ஓடிரும் அப்படின்னா, அது பயந்து அப்படின்னு சொல்றதை விட அது சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட். ஓரளவுக்கு நம்ம மோதிட்டோம், நம்மளுடைய வேகத்தை காட்டிட்டோம், ஆனா சிங்கத்தை நம்மளால ஒன்றும் பண்ண முடியல. இதுக்கு மேல நம்ம இருந்தோம்னா எனர்ஜி குறைஞ்சிரும், அது நம்மளை வந்து அடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எச்சரிக்கையாக தந்திரமா தான் போயிருக்கு. ஆமா, ஒரு பிராக்டிக்கலா யோசிச்சு இதுக்கு மேல நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு அந்த இன்டெலிஜென்ட்டா அங்க இருந்து நகர்ந்துரும். ஆனா நான் ஆரம்பத்துல சொன்னேன், டைகர் வேணா அந்த இன்டெலிஜென்ட் அண்ட் பிராக்டிக்கலா இருக்கலாம், ஆனா சிங்கத்தை பொறுத்த வரைக்கும் எமோஷனல் அண்ட் ஃபியர்லெஸ். அது என்ன மாதிரி நடக்கும்னா, புலி அங்க இருந்து தப்பிச்சு ஓட பார்த்தாலும் விடாது. சண்டைன்னு ஆரம்பிச்சிட்டோம்ல, ஒண்ணு நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும் வான்னு அப்படி போய் மோதத்தான் பார்க்கும். அதே சமயம் அதுக்கு பயம் இல்லை. நான் சொன்ன மாதிரி யானையா இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து எருமை மாடு எதுவா இருந்தாலும் நேருக்கு நேர் போய் சந்திக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை இருக்கு. இப்ப இதுல ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னன்னா, புலி எப்பவுமே வந்து சிங்கிளா போய் தான் வந்து எதையும் வேட்டையாடக்கூடிய பழக்கம் இருக்கு. ஆனா சிங்கம் வந்து சோசியல் அனிமல் மாதிரி, அதுக்குன்னு ஒரு ப்ரைடு இருக்கும், அது கூட்டமா தான் போகும். சண்டை போடுறதுக்கு கூட்டமா தான் போகும். இப்ப ஒரு ஆண் சிங்கம் இருக்கு, ஒரு யானை வந்து மாட்டிருச்சுன்னா அதனுடைய குட்டி, அதாவது ஆண் சிங்கத்தினுடைய அந்த பிரைட்ல இருக்கக்கூடிய இன்னும் சில சிங்கங்கள், பெண் சிங்கங்கள், அதெல்லாம் யானையை வந்து சுத்தி வளைக்கும். அந்த ஆண் சிங்கம் அது ராஜாவா கருதப்படும் பாருங்க, ஒரு பிரைடு இருக்குன்னா அந்த பிரைடோடைய ஹெட் அது வந்து யானையுடைய முன்னாடி நின்று கர்ஜிக்கும். இப்ப எனக்கு இப்ப இதுல ஒரு டவுட், நான் ஒரு சில கேள்விப்பட்டிருக்கேன். என்னதுன்னா, ஆண் சிங்கம் வேட்டையாடாது, பெண் சிங்கம் தான் வேட்டையாடும். அதனாலயும் தான் ஆண் சிங்கத்தை வந்து ராஜா அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா வந்து இப்ப ராஜாக்கு வந்து உட்கார்ந்த இடத்துல இருந்து எல்லாம் கிடைச்சிருமா, அந்த மாதிரிதான் ஆண் சிங்கம். அப்ப ஆண் சிங்கம் எப்ப சண்டை போடும்னா, தன்னுடைய குட்டிகளுக்கு ஆபத்துன்னு வருதுன்னா அப்ப ஆண் சிங்கம் சண்டை போடும். மிச்சபடி வேற சாப்பாட்டுக்கு வந்து இதுதான் வந்து போகும், பெண் சிங்கம் தான் போகும். இப்ப இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. என்னன்னா, எந்த உயிரினத்தை எடுத்தாலும் புலி, சிறுத்தை, பூனை, நாய், பறவைகள் அப்படின்னு எதை எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய குட்டிகளை குஞ்சுகளை எல்லாம் தாய் உயிரினம் தான் பார்த்துக்கணும். ஆனா இதுல சிங்கத்துல மட்டும் வித்தியாசமா ஆண் சிங்கம் தான் வந்து அந்த ஒரு பதவியை வந்து, அதாவது பிள்ளைகளை வளர்க்கறது ஆண் சிங்கம், வளர்க்கறது அப்படின்றத விட பாதுகாக்கிறது, நான் தான் இந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பு அப்படின்னு. இப்ப பல நேரங்கள்ல கழுதை புலிகளுக்கும் சிங்கத்துக்கும் வந்து சண்டை நடக்கும். ஒரு 20-30 கழுதை புலி சுத்தி வந்தா கூட அந்த இடத்துல சிங்கம் வந்து நின்னுது அப்படின்னா அதை வந்து கழுதை புலி பயங்கரமா கடிக்கும், அட்டாக் பண்ணும். அதை வந்து ஆண் சிங்கம் சமாளிக்க பார்க்கும் தன்னோட குட்டிகளை காப்பாத்துறதுக்கு. ஆனா எந்த இடத்துலயுமே ஓடி பயத்தை காட்டாது. 20-30 கழுதை புலிகள் வந்தாலும் தனித்து நின்று கூட அந்த குட்டிகளை காப்பாத்துறதுக்காக ஆண் சிங்கம் வந்து போராடும். அதே சமயம் இப்போ ஒரு புலியை எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு 30 கழுதை புலி சுத்தி வளைச்சிருச்சு அப்படின்னா அது பிராக்டிக்கலா தான் யோசிக்கும். நம்மளால முடியலன்னா நம்ம வந்து இங்க இருந்து நகர்ந்துடுறது நல்லதுன்னு. அதுக்குன்னு அது எடுத்த உடனே ஓடும் அப்படின்னு சொல்ல வரல. புலி கண்டிப்பா சண்டை போடும். உண்மையை சொல்ல போனா சிங்கத்தை பாக்குறத விட புலியை பார்த்தாதான் கழுதை புலிகள் அதிகமா பயப்படும். ஆமா, ஏன்னா புலி வந்து அவ்வளவு வேகமா இருக்கும்.
அவ்வளவு சக்தி வாய்ந்தது, அதே சமயம் அவ்வளவு அளவுலையும் வந்து பெருசு. சோ அப்படி இருக்கிறனால கழுதை புலிகள் பெரும்பாலும் புலியை வம்பிழுக்க முடியாது. ஆனா சில நேரங்கள்ல அதுவும் நடந்திருக்கு. ஒரு 5-6 கழுதை புலிகளை புலி தாக்குனா கூட புலி தாக்கப்படும் போது அந்த இடத்த விட்டு புலி நகர்ந்து போயிடும். இதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு. ஒண்ணு, நான் சொன்ன மாதிரி புலி வந்து தனித்து தான் வேட்டையாடும், தனித்து தான் இருக்கும். இப்ப புலிக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்துருச்சுன்னு வைங்க, கால்லயோ கையிலயோ பயங்கரமா அடிபட்டுருச்சுன்னா புலி வந்து என்னதான் வந்து போராடி அந்த போர்ல ஜெயிச்சிட்டாலும் அதுக்கப்புறம் அதனால வேட்டையாட முடியாது. அந்த காயம் வந்து சீல் படிஞ்சிடும். அதனாலயே வேட்டையாட முடியாது. வேட்டையாட முடியலன்னா அதுக்கு சாப்பிட உணவு கிடைக்காது. அப்ப புலி என்ன பண்ண முடியும்? உயிர் வாழ முடியாது, இறந்துரும். ஸோ அந்த சர்வைவல் இன்ஸ்டிங்காக தான் அது எச்சரிக்கையா இருக்கு. நம்ம வந்து போராட முடியும், இருந்தாலும் ஒருவேளை நமக்கு அடிபட்டுருச்சுன்னா நம்மளை காப்பாத்துறதுக்கு ஆள் இல்லை, அதனால நம்ம அங்க இருந்து கிளம்புறது தான் பெட்டர் அப்படின்னு போயிடும். சிங்கத்துக்கு அப்படி கிடையாது. அடிபட்டா கூட பெண் சிங்கம் இருக்கு, அது போய் உணவை கொண்டு வந்து ஆண் சிங்கத்துக்கு கொடுத்துரும். அது சரியாகிற வரைக்கும் அதுக்கு துணை இருக்கு. ஸோ அந்த ஒரு தனிப்பட்ட தைரியம் ஆண் சிங்கத்துக்கு இருக்கு. பெண் புலி வந்து புலிக்கு சப்போர்ட் பண்ணாதா? சப்போர்ட் பண்ணாது. பெண் புலி வந்து அதனுடைய குட்டிகளை தான் வந்து சப்போர்ட் பண்ணும், காப்பாத்துறதுக்கு போராடும். ஆண் புலி வந்து இனப்பெருக்கத்தோட சரி, அதுக்கப்புறம் அங்க இருக்கவே இருக்காது. அது பாட்டு கிளம்பி தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு தன்னலமான ஒரு போராளி அப்படின்னு சொல்லலாம் புலியை பொறுத்த வரைக்கும். இப்ப ராஜா அப்படின்ற அந்த ஒரு கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பயம் இருக்கக்கூடாது. எவ்வளவு பெரிய தன்னை எதிர்த்து எவ்வளவு பெரிய படை வந்தா கூட நான் நின்று போராடுவேன், தோத்தா கூட வீர மரணம் அடைவேன், என் நாட்டு மக்களுக்காக நான் இருப்பேன் அப்படின்றது தான் ராஜகுணம். அதுவே நான் எனக்கு எதுவும் ஆகக்கூடாது, நான் சாகுற நிலைமை வந்தாலோ அடிப்படுற நிலைமை வந்தாலோ நான் பின்வாங்கிடுவேன் அப்படின்னா அது ராஜகுணம் கிடையாது. ஸோ அந்த குணம் தான் சிங்கத்தை வந்து ராஜாவா வந்து சொல்ல வைக்குது. புலிய வந்து ஒரு போர் வீரனா, ஒரு தளபதியா, ஒரு தளபதி, ஆமா, ஒரு லோன் வாரியரா வந்து சொல்லப்படுது. இங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. சிங்கத்தோடைய பிடரி முடி, ஒரு கம்பீரமான தோற்றம் வந்து கிடைக்கும். அதுவே வந்து கிரீடம் வச்சு அந்த மகுடம் சூட்டின மாதிரி தெரியும். சிங்கத்துக்கு அது ஒரு அழகுனே சொல்லலாம். ஆமா, இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயம் சொல்றேன். வரலாற்றுல ஒரு விஷயம் நடந்திருக்கு. இப்ப சமீபத்துல 2011ஆம் ஆண்டு துருக்கியில ஆங்கரா ஜூ அப்படின்னு ஒரு உயிரியல் பூங்கா இருக்கு. அங்க வந்து சிங்கம் புலி எல்லாம் வந்து காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கும். அப்போ ஒரு தடவை என்ன நடந்ததுன்னா அயன் பார்ட்டிஷன் வந்து இருக்கும், அதாவது இரும்பு தடுப்பு வந்து இருக்கும் சிங்கம் இருக்கிறதுக்கும் புலி இருக்கிறதுக்கும். அப்படி இருக்கும்போது அது சின்ன சின்ன வலை ஓட்டை மாதிரி இருக்கும், கை மட்டும் போகும், சிங்கத்தோடைய கையோ புலியோடைய கையோ போக முடியும் அந்த மாதிரி. இப்ப சிங்கமும் புலியும் அடிக்கடி அந்த நேரத்துல என்ன பண்ணிட்டே இருந்ததுன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு முறைச்சுக்கிட்டு இருக்கும். ஆனா ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போட முடியாது, நடுவுல வலை இருக்கு. ஒரு முறை என்ன நடந்துருச்சு, சிங்கம் அந்த வலைக்கு பக்கத்துல நின்று இருக்கும் போது புலி வந்து அந்த வலைக்குள்ள கையை விட்டு அதனுடைய நகத்தினால ஒரு அடி ஸ்வைப் ஃபோர்ஸை வந்து கொடுத்து அந்த சிங்கத்தினுடைய கழுத்தை கிழிச்சிருச்சு. அதுல ஜகுலர் வெயின் இருக்கு, அது கிழிஞ்சு ரத்த வெள்ளத்துல சிங்கம் ஒரே அடியில சாஞ்சிருச்சு. அதாவது புலி அடிச்ச ஒரே அடியில சிங்கம் வந்து சாஞ்ச வரலாறு இருக்கு, அது நிறைய இருக்கு. 2011 சமீபத்துல அது நடந்திருக்கு. அப்ப சிங்கம் வந்து கவனிக்காம இருக்கும்போது அந்த புலியினுடைய ஒரு ஒத்த அடி ரத்த வெள்ளத்துல அதை வந்து சாய்ச்சிருச்சு. ஏன்னா கழுத்துல ஜகுலர் வெயின்னு ரத்தத்தை வந்து ரத்தம் போகக்கூடிய அந்த ஒரு நரம்பு இருக்கு. அந்த ரத்த நாளம் அருந்த உடனே அதிகப்படியான ரத்தம் வந்து அதனால ரியாக்ட் பண்ணவே முடியாம அது விழுந்து இறந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த பாதுகாவலர்கள் எல்லாம் அதை பார்த்துருக்குறாங்க. இது ஒண்ணு நடந்துருக்கு. சிங்கத்துக்கு ஒன்றும் உயிரிழப்பு எதுவும் கிடையாதுல்ல? உயிரிழப்பு தான், அது இறந்துருச்சு. அதே மாதிரி 19ஆம் நூற்றாண்டுல குறிப்பா 1840 இந்த காலகட்டத்துல இதே மாதிரி லண்டன் ஜூல ஒரு சம்பவம் நடந்தது. அப்ப என்னன்னா இதே மாதிரி ஒரு அயன் பார்ட்டிஷன் வந்து இருக்கும், அதை சரியா ஒரு டைம் வந்து மூடாம விட்டுட்டாங்க, லைட்டா திறந்துருச்சு. அப்பவும் சிங்கமும் புலியும் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு நேர்ல பாத்துட்டு இருந்தது. அப்ப புலி ஒரே பாய்ச்சல் அந்த கதவை திறந்துட்டு வந்துருச்சு. அந்த பாய்ஞ்சு வரும்போதே சிங்கம் ஒரே ஒரு அடிதான் அடிச்சுது, அதனுடைய மண்டவோடு பிளந்து புலி இறந்துருச்சு. இங்க வந்து புலிய வந்து சிங்கம் ஒரு அடி அடிச்சு கொன்ன வரலாறு இருக்கு. சோ இங்க என்னன்னா புலி வந்து வேகம் இருக்கு, அதே மாதிரி புத்திசாலித்தனம் இருக்கு, மறைஞ்சு தாக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையும் இருக்கு. இப்ப அந்த வேகம் ரெண்டுமே ஒண்ணு சேரும் போது சிங்கத்துக்கு வந்து என்டூரன்ஸ் இருக்கு. ஒருவேளை புலியும் சிங்கமும் சண்டை போடும் போது புலினால ரொம்ப நேரத்துக்கு சிங்கத்தை வந்து காயப்படுத்த முடியல அப்படின்னாலோ கொல்ல முடியலன்னாலோ புலி தோத்து போயிடும். ஒருவேளை 10 நிமிஷத்துல சண்டை ஆரம்பிச்ச 10 நிமிஷத்துல சிங்கத்தினுடைய கண்ணு முகரையில எல்லாம்
புலி வந்து 2 கையால சண்டை போட்டு அதை அடிச்சிருச்சுன்னா சிங்கம் இறந்து போயிடும். ஸோ இதுதான் வந்து நடக்கும். இங்க ஒரு விஷயம் குறிப்பிட வேண்டியிருக்கு, புலி வந்து 2 கையையும் பயன்படுத்தி பாக்ஸிங் மாதிரி அடிக்கும். ஆனா சிங்கம் வந்து ஒத்த கையால தான் அடிக்க பார்க்கும். அதுதான் அதனோட தன்மை. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப சிங்கம் கடிச்சா அதனுடைய அந்த விசை பவுண்ட்ஸ் பெர் ஸ்கொயர் இன்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து 650 பவுண்ட்ஸ்ல இருந்து கிட்டத்தட்ட 1000 பவுண்ட்ஸ் வரைக்கும் இருக்கு. இது என்னன்றத புரிய வைக்கிறேன். ஸ்கொயர் இன்ச்னா இப்போ ஒரு நகத்துல ஒரு ஸ்கொயர் இன்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு ஸ்கொயர் இன்ச்ல எவ்வளவு அழுத்தம் அதனுடைய கடி கொடுக்கும் அப்படின்றத குறிக்குது. 650 பவுண்ட்ஸ்னா 295 கிலோ எடைய உங்களுடைய நகத்துல இப்படி வச்சு அழுத்தினா எப்படி இருக்கும்? அவ்வளவு வெயிட் வந்து சிங்கம் கடிச்சா இருக்கும். அதுவே வந்து புலி வந்து கிட்டத்தட்ட வந்து 390க்கு மேல அந்த அளவுக்கு இருக்கு. அதாவது புலியை பொறுத்த வரைக்கும் அது வந்து பவுண்ட்ஸ் கணக்குல சொன்னா 1050ல இருந்து உச்சகட்டம் 1300 வரைக்கும் போகும். ஸோ கடி அப்படின்னு பார்த்தா கூட புலி தான் சிங்கத்தை விட அதிகமான பவர். அதே மாதிரி ஸ்வைப் ஃபோர்ஸ்ன்னு இருக்குல்ல, ஆமா, அரையிறதை எடுத்து பார்த்தா சிங்கம் வந்து 880 பவுண்ட்ஸ் வரைக்கும், சுமாரா 400 கிலோ எடையை எடுத்து அடிச்சா எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்கும், அவ்வளவு ஃபோர்ஸ் திரும்பி. ஆமா, புலி வந்து 500 கிலோ, அவ்வளவு ஃபோர்ஸ். 1090ல இருந்து 1100 பவுண்ட்ஸோ எடையும் பார்த்தாலும் சரி. அது வந்து கிட்டத்தட்ட 300 கிலோ வரைக்கும் இருக்கும். சிங்கம் வந்து 200 கிலோ வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எடை, அதுக்கப்புறம் வந்து நீளம், அதே மாதிரி அடி எல்லாமே பார்த்தா புலிக்கு வந்து ஜாஸ்தி. ஆனா அந்த குணம், அந்த சாகுற வரைக்கும் போராடக்கூடிய தன்மை, அதை வச்சுதான் சிங்க ராஜாவாவே இருக்கு. ஆமா, இதுமே இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல் இருக்கு. ஆனா நம்ம தனியா சிங்கம் மற்றும் புலியை பத்தின தனித்தனியான சுவாரஸ்யமான இதுவே சூப்பரா இருக்கு ப்ரோ. ஆனா இந்த வீடியோல தெரிஞ்சுக்கிட்டது 3 விஷயங்கள். நரி தந்திரமானது இல்ல, புலி தந்திரமானதுன்னு இந்த வீடியோல நம்ம பதிவு பண்றோம். அதே மாதிரி சிங்கம் வந்து ஒரு எப்படி சொல்றது, சண்டை செய்யணும், தோத்தாலும் ஜெயிச்சாலும் சண்டை செஞ்சு அப்படின்றது தெரிஞ்சுக்கிச்சு. அதை விட முக்கியமானது யானை தான். இதை 2 விட இருக்கிறதுல யானை தான் பெருசு இருக்கிறதுல. யானையை வந்து நேருக்கு நேர் மோதி எந்த விலங்கும் வந்தா, அதாவது ஒரு தேர்ந்த ஆண் யானை, இப்ப ஒரு வயசான ஆண் யானை, பெண் யானை இருக்குன்னா இது வந்து தனியா தாக்கி கூட கொன்னுரும். ஆனா ஒரு வளர்ந்த ஆண் யானை, ஒரு இளம் ஆண் யானை இருக்குன்னா அந்த யானை முன்னாடி சிங்கமா இருந்தாலும் புலியா இருந்தாலும் நிக்க முடியாது. இத்தனைக்கும் மதம் கொண்ட யானை எல்லாம் வந்துருச்சு, கடிச்சாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா மதம் கொண்ட யானைக்கு வந்து வலியும் தெரியாது. அதே மாதிரி அதே சமயம் அதனுடைய தோல் வந்து கிட்டத்தட்ட 1 இன்ச் தடிமன் இருக்கும். இருங்க, நீங்க வந்து யானையை வந்து சொல்லல எனக்கு ஒரு மாதிரி பெரிய எக்ஸைட்மெண்ட் ஆகுது. அதனால அதுக்கு தனியா ஒரு வீடியோ போவோம், கண்டிப்பா போறோம். ஆமா, ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அப்ப சிங்கம் வந்து கூட்டமா தான் வந்து அடிக்குமான்னா தனியாவும் அடிக்கும். எப்பன்னா கூட்டத்துல இருந்து 2 வயசு 3 வயசு ஆகும்போது ஆண் சிங்கத்தை வந்து அதனுடைய கூட்டத்துல இருந்து மற்ற சிங்கங்கள் விரட்டி விடும். குறிப்பா அந்த சிங்கத்துடைய கூட்டத்துல இருக்கக்கூடிய ஹெட் வந்து விரட்டி விடும். ஏன் விரட்டி விடும்? போய் பழகு, மற்றவங்களோட போய் பழகு. அதுக்கு இல்ல, அந்த இளம் ஆண் சிங்கம் வந்து வயசுக்கு வரும்போது கூட இருக்கக்கூடிய அம்மா இல்லைன்னா சகோதரி கூடவே அந்த இனப்பெருக்கம் பண்றதுக்கு அது வந்து வாய்ப்பு இருக்கு. அதனால அது வந்து விரட்டி விடும். ஸோ அப்படி விரட்டி விடும்போது கிட்டத்தட்ட அடுத்து 1ல இருந்து 3 ஆண்டு வரைக்கும் அந்த ஆண் சிங்கம் தனியா தான் சுத்திட்டு இருக்கும். ஸோ அந்த நேரத்துல வந்து முயல், பன்னி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன உயிரினங்களை வேட்டையாடி அதுக்கப்புறம் அது தனியாவே வந்து எரும மாடு மாதிரியான பெரிய பெரிய உயிரினங்களை வேட்டையாடவும் செய்யும். ஸோ அதனால சிங்கம்னா கூட்டமாக தான் வேட்டையாடும்னு அர்த்தம் கிடையாது. சிங்கம் தனியாகவும் போகும். இந்த மாதிரி விரட்டி விட 2 வயசு 3 வயசுல தண்ணி தெளிச்சு விட்டுரும். போயிட்டு பழகிட்டு வா, இந்த மாதிரி இருக்கு. ஆனா சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. உங்களுக்கும் கண்டிப்பா இருக்கும். உங்களுக்கு இது எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சில விலங்குகளுக்கு இந்த மாதிரி இந்த 2 விலங்குகள் எப்படி சண்டை போட்டா எப்படி இருக்கும்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒரு சில விலங்குகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அந்த விலங்குகளையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து பார்க்குறோம். தேங்க்யூ.